ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்திராஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரைட் பொட்டேட்டோ ரைஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கிளாஸ் அளவுக்கு பாசுமதி அரிசியை எடுத்துக்கோங்க. அரிசியை வாஷ் பண்ணி ஊற வச்சுருங்க 25 மினிட்ஸ்க்கு. ஒரு உருளைக்கிழங்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூன் ரைஸ் ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர். இது எல்லாமே கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேன் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த பொட்டேட்டோவை இதில் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு வெங்காயத்தை நீட்டமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் வச்சுட்டு நம்ம உருளைக்கிழங்கு வறுத்து அதே எண்ணெயை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. கட் பண்ணி வச்ச தக்காளியும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், கொஞ்சமா உப்பு, கொத்தமல்லியை கொஞ்சமாக கார்னிஷ் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணி அரைக்கிறங்க. ஃப்ரை பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் அளவுக்கு பாசுமதி அரிசியை குக் பண்ணி வச்சிருந்தோம், இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரைட் பொட்டேட்டோ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.